இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஈஸியான மில்லட் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னுட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, கொடமிளகாய், பச்சை மிளகாய், ரவை, வரகரிசி, மிளகுத்தூள், உப்பு, சோயா சாஸ், ஷெஸ்வான் கார்லிக் சாஸ், ரெட் சில்லி சாஸ், ஷெஸ்வான் சாஸ், கிரீன் சில்லி சாஸ், ஹர்ப்ஸ், பட்டர், கிரேட்டட் சீஸ், எண்ணெய். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வரகு, இது வந்து ஒரு கிளாஸ் வரகுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் 3 விசிலோட எடுத்திருக்கோம். இதை ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இதை வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் பவுலில் போட்டுக்கிறேன். அடுத்தது ரவை கொஞ்சம் இதோட போட்டுக்கலாம். பேஸ் இதுதான், அதனால ரவை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். வரகுக்கு 1 கப்புன்னா இது பாதி கப்பு போட்டால் போதும். வெஜிடபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸை வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வந்துட்டு துருவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து முட்டைகோஸு ஜஸ்ட் துருவி வச்சிருக்கோம், இதை ஆட் பண்ணிடலாம். இது கேரட்டு துருவி வச்சிருக்கோம், இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேக வைக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது பீன்ஸ் எல்லாம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால நம்ம வந்து பீன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். கொடமிளகா உங்களுக்கு என்ன காய் தேவைப்படுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம். முதல்ல இந்த ரவையும் இந்த வரகும் இந்த வெஜிடபிள்ஸு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தண்ணி விட்டுக்கிற வெஜிடபிள்ஸ் தான் இது, அதனால எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது, தண்ணின்றதே இதுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. இப்போ எல்லா ஸ்கூல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டிஷ்ஷஸ் என்ன ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் அனுப்ப சொல்லி கம்பல்சரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு, அப்புறம் இந்த மில்லட் இந்த சிறுதானியம் வந்து சேர்த்து எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு வரகு இருக்குது, நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் சிறுதானியம் வந்து வேற இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு சிறுதானியத்துக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தான் தண்ணி ஊற்றணும். ஆனால் வரகுக்கு வந்து 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும். இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்தாதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்ணுறேன்னுட்டு பாருங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சோயா சாஸ் போடுறோம். சோயா சாஸ் வந்து கசப்பு வரும், அதனால கொஞ்சமாக போடுங்க. இந்த சோயா சாஸ் எதுக்கு போடுறோம்னா இந்த டேஸ்ட்டுக்கு அந்த சைனீஸ் டேஸ்ட் வரும் இதில். ஸோ பசங்க வந்து அந்த வருகுன்னு தெரியாமல் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த சோயா சாஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். இது வந்து கார்லிக் மிக்ஸ்டு ஷெஸ்வான் சாஸ், இது வந்து நாங்கள் வீட்லேயே பண்ணுறது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். இதுதான் வந்து அதுக்கு பேஸ் காரம். அப்புறம் இது வந்து கிரீன் சில்லி சாஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே கடையில் கிடைக்கும். ஸோ இது அப்படியே ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பிளெயின் சாஸ், இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து மெயினாக இந்த பட்டர், இதில் வந்து கார்லிக் மிக்ஸ்டு பட்டர் அன்னிட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கிது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அப்படி நீங்கள் போட்டுவிடுங்க இதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம பஜ்ஜி போண்டா எல்லாம் நம்ம பார்த்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ அடல்ட்ஸும் சாப்பிடலாம், சின்ன பசங்களும் சாப்பிடலாம். பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியாக, யார் குக்கிங் தெரியலன்னா கூட இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு கலக்கிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டில், பிளாக் பெப்பர். அப்புறம் இந்த ஹர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும், இந்த ஹர்ப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது என்னோட டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது அடுத்தது வந்து இந்த கிரீன் சில்லி வந்து லாஸ்ட்ல தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த கிரீன் சில்லி சாப்பிட்றது பிடிக்கும்,
அதனால நான் இதை வந்து ஸ்லைஸ்டா வெறும் ரொம்ப ஸ்லைஸா வந்து கட் பண்ணி போடுறேன். ஒரே ஒரு கிரீன் சில்லி அவ்வளவு. இது வந்து ரொம்ப காரமான டிஷ்ஷு கிடையாது. இது ஆக்சுவலி பஜ்ஜி போண்டா மாதிரி தான் இது எல்லாமே. பட் நீங்க வந்து இந்த செஷ்வான் சாஸு, இந்த ரெட் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்றதுனால, மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்றதுனால அதே ஒரு காரம் கொடுக்கும் உங்களுக்கு. அதோட உங்களுக்கு காரம் தேவைன்னா வெறும் மிளகுத்தூள் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அதோட இதுவே போதும்னு நினைக்கிறேன். நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி தெரியும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஊறின்னு இருக்கு. நான் அதுக்குள்ள கடாயில எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேட்டட் சீஸ்ல மிளகுத்தூள், சால்ட்டு, ஹர்ப்ஸ் இது மூணுமே மிக்ஸ் பண்ணி இதை வச்சிருக்கேன் நான். இப்போ வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பால்ஸை எடுத்துட்டு இங்கே சென்டர்ல ஹோல் பண்ணிட்டு இந்த சீஸை வந்து இதுக்குள்ள இப்படி ஸ்டஃப் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இதை வந்து நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து சீஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பதிலாக சீஸ் இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட இதில் வச்சுக்கலாம். இதை நல்லா வெளியில தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கான எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம இதை. இப்போ வந்து பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணிக்கலாம். கட்லெட் மாதிரியும் பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்தது வந்து நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ அதில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். சூடாயிடுச்சுன்னா நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது டைரெக்டாக இப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டு அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் வந்து இதில் ஹெல்த்தியான டிஷ் அது வந்து வறுகை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்ல சிறுதானியம் ஆட் பண்ணதுனால நான் ஹெல்த்தியாக வந்து சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, சோயா சங்க்ஸை வந்து ஒரு மிக்சியில் ஒரே ஒரு அடி அடிக்கணும். ஸோ பிரெட் கிரம்ஸ் மாதிரி வந்துடும். இது வந்து இதில் வந்து நான் இதை வந்து ஜஸ்ட் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எண்ணெயில் போட்டுவிட வேண்டியதுதான். ஆஃப்டர்நூன் வந்து ஸ்கூல்ல இருந்து பசங்க வரும்போது நீங்க பண்ணணும்னா நீங்க முதல்ல இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்க வெளியில வச்சா பட்டர் போட்டதுனால ரொம்ப கொஞ்சம் லூஸ் ஆயிடும். அதனால நீங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பசங்க வந்தப்புறம் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சோயா சங்க் பவுடர்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட நீங்க வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். எது வேணாலும் நீங்க சைட் டிஷ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். அடுப்பு நான் சிம்லயே வச்சிருக்கேன். எதுக்குன்னா இது சிம்ல இருந்தாதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால சிம்ல இருந்தாதான் நல்லா எல்லா பக்கமும் குக் ஆகும், ஈவனா குக் ஆகும் இதில். அதனால சூப்பரான மில்லட் வெஜிடபிள் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.